உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ பாண்டிக்கு பொண்ணு பார்க்க போகணும் அப்படிங்கும்போதே வந்துட்டு சோழன் ரொம்ப நேரமாக கிளம்பிட்டு இருக்காரு. சேரன் அதை பார்த்துட்டு, டே என்னடா உனக்கு என்னவோ பொண்ணு பார்க்க போகிற மாதிரி இப்படி கிளம்பிட்டு நிற்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் என்னண்ணா சும்மா தலை கூட சீவ விட மாட்டேங்கிற நீ அப்படிங்கிறாங்க. இப்படியே நீ வாரிட்டே இரு, மண்டையில் இருக்க மொத்த முடியும் கொட்ட போகுது அப்படிங்கிறாங்க. சும்மா இருண்ணே, நீ வேற வாய வைக்காத, ஏற்கனவே அதை நினச்சி தான் நான் பயந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பின்ன ஏன்டா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நிலா வந்து ஆஃபீஸ்லேருந்து பயங்கர கோவத்தோடய உள்ளே வராங்க. ஸோ வந்த உடனே, வாப்பா நிலா வந்துட்டியா, நாங்கள் கிளம்பிட்டோம்ப்பா, நீ கிளம்புனீன்னா போயிடலாம்ப்பா, நம்ம ஏதோ பாண்டி வெளியே போயிருக்கான், அவன் வந்த உடனே எல்லாருமே கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சோழன் உடனே டக்குன்னு இருந்துட்டு, ஏங்க வாங்குங்க, உங்களுக்காக தான் நான் தேடி கண்டுபிடிச்சி பூ வாங்கிட்டு வந்தேங்க, இன்றைக்கி எப்படி நீங்கள் சாரீ கட்டுவீங்கன்னு தெரியும், அதனால தான் பூ வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நிலா இருக்கிற கோவம் தெரியாமல் இவர் பாட்டுக்கு இப்படி கொடுக்கும்போது அப்படியே நிலா முறைக்கிறாங்க. என்னங்க முறைக்கிறீங்க, ஓ உங்களுக்கு முல்லைப்பூ பிடிக்காதோ, மல்லிகைப்பூ தான் பிடிக்குமோ, நான் வேணா வேற போய் வாங்கிட்டு வரவா அப்படிங்கிறாங்க. அப்போவுமே நிலா முறைச்சிட்டே நிற்கும்போது சேரன் அப்படியே பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. அப்புறம் திடீர்னு நிலா வந்துட்டு, ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க, நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க ரூமுக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சேரன் திரும்பி பார்க்குறாரு. அண்ணே இங்கே பாருண்ணே, என்னை உள்ளே கூப்பிட்றானே அப்படிங்கிறாங்க. டேய் அது வந்ததே கோவத்தில் இருக்க மாதிரி தெரியுது, என்னடா ஏதாவது பண்ணிக்கினே வச்சிட்டியா, ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டியாடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவன் நல்ல மூடில் கூப்பிட்டா கூட நீ ஏன் இப்படியே யோசிக்கிற, என்கிட்ட அவள் பேசவே கூடாதா, ஒரு வேளை லவ்வை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னவோ நிலா கிட்ட நீ நல்லா வாங்கி கட்ட போதுன்னு தெரியுறடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் தலை சீவிட்டு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு இருக்காரு. அங்கேருந்து உள்ளே கத்துறாங்க. சோழன் அப்படிங்கும்போது இந்த வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு போய் பவ்யமாக நிற்கிறாரு. டக்குன்னு இவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள், என்னோட மொபைல்லேருந்து உங்களை யார் ராகவுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, அடடா இதை கேட்கறதுக்கு தான், இவ திட்டுறதுக்கு தான் என்ன கூப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. அப்போவே இவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. அவன் என்னென்னலாம் என்ன பேசினான் தெரியுமா, எதுக்கு நீங்கள் முதல்ல என் ஃபோன் எடுத்தீங்க அப்படிலாம் கத்திட்டு இருக்கும்போதே சேரனுக்கு சவுண்டு கேட்டுறத வெளியிலேருந்து அவர் கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. என்னப்பா ஏன்ப்பா இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் அமைதியாகவே நிற்கும்போது, அவர் சொல்ல மாட்டாருண்ணே, நான் சொல்கிறேன், இவர் முதல்ல ஏன் ஃபோனை எடுத்து எதுக்கு ராகவுக்கு ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராகவுக்கு ரிப்ளை பண்ணுறானா, ஏன்டா என்னடா பண்ண நீ அப்படிங்கிறாங்க. ஸோ சோழன் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் நிலா வந்துட்டு நிலா மேலே இருந்த லவ்னால தான் வந்துட்டு ராகவ் இப்படி சொன்னது கோவத்தில் அவர் அப்படி பண்ணார் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. ஆனாலும் அங்கே வந்துட்டு ராகவ் எல்லாத்துக்கும் முன்னாடி திட்டாரு, அது எல்லாருக்குமே வெளியில் வரைக்கும் கேட்டுருச்சுன்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னது வேற. இதெல்லாம் தாண்டி என் ஃபோன்லேருந்து உங்களை யார் ரிப்ளை பண்ண சொன்னது, இந்த ஒரு கோவத்திலே அவங்க பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் பாண்டியும் உள்ளே வரும்போது, என்னடா பாண்டி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது பாண்டி வந்துட்டு, இல்லை எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ உடனே இப்போ நிலா என்ன சொல்கிறாங்க, அண்ணா இங்கே பாருங்கண்ணே, எப்படியாவது ஃபஸ்ட்டு வானதியை போய் பார்த்துட்டு வந்துட்டு வானதியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வானதி வீட்டுக்கு வந்துடுவாங்க, அடுத்ததாக நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா சந்தாவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க, தயவு செஞ்சு நான் இந்த நிற்கிறாரு இவருக்கு ஒரு கும்பிடு போட்டு இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு போட்டு நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன், இவர் இருக்கிற இடத்துல என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக கத்துறாங்க. சோழனுக்கு அப்படியே ஒன்றுமே புரியல, அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிடுறாரு. அப்போது உடனே சேரன் கேட்குறாரு, டே ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு கோவத்தில் அவர் பாட்டுக்கு வெளியில் போய் உட்காந்துடுறாரு. நடேசன் இதை பார்க்குறாரு. என்னடா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கும்போது, யோ உனக்கு என்னையா, நீயும் சேர்ந்து பேச போறியாப்பா, என்னை திட்ட போறியா அப்படிங்கிறாரு. டேய் நான் திட்டெல்லாம் ஒன்றும் இது பண்ணலடா, நீ எதுக்குடா அவனுக்கு வந்துட்டு போய் ரிப்ளை பண்ண, எதுக்குடா மெசேஜ்லாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. யோ இந்த மாதிரி அவன் அப்படி கேட்குறான், எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரிடா நீ அதுக்கிட்டையாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல, சொல்லலைன்னு சொல்லி தானே கத்துது அப்படிங்கிறாங்க. சரி விடு, நான் பண்ணினது வந்துட்டு அவளுக்கு இப்போ தப்பாக தெரியுது, இவங்க எல்லாருக்குமே நான் பண்ணுற எல்லாமே தப்பாக தானே தெரியும், என்றைக்கு தான் என்னை பற்றி அவள் புரிஞ்சுக்க போகிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. ஸோ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் வந்துட்டு திடீர்னு அவருக்கு யோசனை வருது, இந்த மாதிரி வந்துட்டு நிலா வந்து பண்ணதான் நினச்சி தானே அவன் அப்படி திட்டியிருக்கான், நம்ம தான் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போவே அவருக்கு வேண்டாம், இது தெரிஞ்சால் இன்னும் திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணினாலும் அந்த வழியாக தான் அவர் சவாரி போயிட்டுருக்காரு. ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஆஃபீஸ் வழியாக போகும்போது அங்கே ராகவ் நின்று அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதனால் டக்குன்னு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே இருக்க கஸ்டமர் கிட்ட, அண்ணா நான் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கீங்களா, அந்த முக்கியமானவர் நிற்கிறாரு, ஒரே ஒரு செகண்ட் நான் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவரும், என்னப்பா தம்பி டைம் ஆகுது, சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குப்பா, போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேக வேகமாக வராரு. வந்துட்டு நேராக போயிட்டு ராகவை பார்க்குறாரு. ராகவும் அப்படியே பார்த்துட்டு சோழனை பார்த்துட்டு முறைக்கிறாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோன்னா, என்ன பேச போகிறா, எதுவாக இருந்தாலும் இங்கே பேசு
அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இப்படி வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு செக்யூரிட்டி எப்படி பார்த்தோன்னே செக்யூரிட்டி உள்ளே போய்ட்றாரு. கொஞ்சம் தள்ளி வந்தோன்னே என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நேற்றுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணப்போ அந்த இது ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சு, நான் தான் ரிப்ளை பண்ணேன், அது தெரியாமல் எதுக்கு நீ நிலாவுக்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் கத்தியிருக்க அப்படின்னோடனே நினச்சேன்டா நான் அப்போவே இந்த மாதிரி நிலா இப்படி லோக்கலாலாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க, இப்படி ஒரு லோக்கலாக பண்ணுற அப்படின்னா அது நீயாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சே தான் நான் நிலா கிட்ட அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்னது தெரிஞ்சே தான் பண்ணியா, அப்புறம் எதுக்குடா நிலாவை போட்டு நீ அப்படி திட்டின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன உன் மேலே கோவம் வரணும், உன்கிட்ட இருந்து தானாக நிலா விலகி வரணும்னா நான் அப்படி தான் பண்ணணும், எப்படி என்னோட ஸ்மார்ட் மூவ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சோழனுக்கு இந்த இடத்துல பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, நிலா என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் உன் பொண்டாட்டி கதையெல்லாம் தான் எனக்கு நல்லா தெரியும், எப்படி இருந்தாலும் டிவோர்ஸ் கொடுத்து பிரிய தான் போகிறீங்க, அதுக்கப்புறம் என்னமோ நான் சொன்னதுக்கு மட்டும் பெருசாக கோவப்பட்டு எனக்கு கண்ணா பின்னான்னு மெசேஜ் அனுப்பி விட்டுருந்தில்ல, நீ வேணால் பார்த்துட்டே இரு, நிலா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டு நிலாவை நான் அடுத்த வருஷம்லாம் இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு தலை பொங்கலாக நாங்கள் கொண்டாட தான் போகிறோம், நீ வேணால் சேலஞ்சாக எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்போவுமே சோழனுக்கும் அவருக்கும் வந்துட்டு அந்த கோவம் இருந்தாலும் டக்குன்னு இப்படி சட்டையை பிடிக்க போகிறாரு. டே என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குங்கிறத மறந்துட்டியா, உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு எனக்கு இது ஒன்று போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் இது ஏன் இடம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசும்போது கஸ்டமரும் உள்ளே உட்காந்துட்டு இருந்துட்டு அவரும் கூப்பிடுறாரு, பா வாப்பா மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எதுவும் பேச முடியாமல் சரி நம்ம சொல்லணும்னு வந்தோம் பாரு, அது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடுப்போடையே அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ கஸ்டமரும் கேட்குறாரு, என்னப்பா தம்பி ஏதோ பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க, சண்டையாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு நைட்டு வீட்டுக்கும் வராரு. ஸோ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா போலீஸ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு சோழன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நடேசன் பார்க்குறாரு. சோழனை எதுக்கு நீங்கள் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுல்ல, இதை எங்களோடதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு திரும்ப இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்தது இந்த வீட்டு சம்மந்தம் பற்றி பேசுகிறதுக்குலாம் நாங்கள் வரல, சோழன் அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சோழன் மேலே கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே சவுண்டு கேட்டு எல்லாருமே வெளியிலே வந்துடுறாங்க. வந்தோடனே சேரன் போயிட்டு என்ன சார் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே சோழனுங்கிறத உன் தம்பி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் இதை நிற்கிறானே அப்படின்னோடனே டக்குன்னு இப்படி காலரை கோத்து பிடிச்சிட்டு வா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்க்குறாங்க, என்ன திடீர்னு வந்து இப்படி கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலாங்கிறது இங்கே யார் அப்படின்றாங்க. நான் தான் சார் அப்படின்றாங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்க பாஸ் தான் இந்த நிலா சோழன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோழன் மேலே என் பாஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா, ராகவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே எதுக்கு சார் அவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னோடனே, ஆமாம்மா சாயந்தரம் இவன் உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர்கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்கான், அவரை வந்துட்டு கத்தியால் வச்சு கையை கிழிச்சிருக்கான், அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இப்போ நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. சோழனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம எதுவுமே பண்ணலையே, எப்படி வந்து இப்படி சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு. சார் நான் சும்மா பேசிட்டு தான் சார் இருந்தேன், கத்தியெல்லாம் நான் எதுக்கு சார் எடுத்துகிட்டு போய் கிழிக்க போகிறேன், நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை சார் அப்படின்னோடனே இப்போ நிலா டக்குன்னு இருந்துட்டு, நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா சோழன், நான் அவ்வளோ சொல்லியும் திரும்பவும் போய் நீங்கள் ராகவை பார்த்து சண்டை போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிலாம் நான் பண்ணலைங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ராகவை போய் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பார்த்தேன், ஆனால் இவர் சொல்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படிங்கிறாங்க. சும்மா நிறுத்துங்க சோழன், எதுக்கு நீங்கள் போய் உங்களை யார் முதல்ல பார்க்க சொன்னது, தெரியும் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு, நான் இதை நினச்சி தான் சொன்னேன், உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாது, நீங்கள் இருக்கிற இடத்துல என்னால் இருக்கவே முடியாது, போதுமா, இதுக்கு மேலே இன்னும் அந்த ஆஃபீஸ்க்கு நான் போகவே முடியாது, எந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. சேரன் வந்து எவ்வளவோ சொல்கிறாரு, சார் என் தம்பி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் சார் அப்படின்ட்டு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, ஹாஸ்பிட்டலில் வேறு இருக்கார், நாங்கள் இதுக்கான ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும், நாங்கள் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நிலா கிட்ட போயிட்டு சேரன் பேச போகும்போதுமே பார்த்தீங்களாண்ணே என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, அன்னைக்கே நான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் போய் ராகவை அடிச்சுட்டு வந்தப்பே இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு நான் கேட்டேன், அப்போவே நான் வந்து சத்தியம்லாம் பண்ண முடியாது, வேணும்னா நடக்காமல் பார்த்துக்கிறேன் வேணா தான் மட்டும்தான் சொன்னாருன்னு, ஆனால் இப்போ பார்த்தீங்களா போய் திரும்பவும் ஆஃபீஸ்க்கு போய் பிரச்சனை பண்ணியிருக்காருன்னு, இதோட விட வேண்டியதானே, நான் தான் திட்டு வாங்கிட்டு அசிங்கப்பட்டு வந்துட்டேன், அப்படின்னா நான் இங்கே வந்து இவர் எதுவுமே பேசக்கூடாது, நான் வந்து திட்டினதுக்கு அப்புறம் தானே நான் போய் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கோவத்திலே நிற்கிறாங்க. இல்லைப்பா நிலா நீ ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்க, நீ இருப்பா நான் இப்போ ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கூடவே பல்லவனும் பாண்டியுமே நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது நடேசன் டே இருங்கடா, ஆளுக்கு ஒரு வண்டியில் நீங்கள் பாட்டு கிளம்பி போகிறீங்க, அவன் 2 பேரும் ஒரு வண்டியிலையும் நானும் வரேன்டா ஒருத்தன் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி கூட ஏறிக்கிறாரு. சேரனும் பல்லவனும் ஒரு வண்டியில் கிளம்பிடுறாங்க. நிலாவுக்கு
நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கு. அவங்க பாட்டுக்கு உள்ளே உட்காந்துட்டே இருக்காங்க. பேசாமல் ராகவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராகவுக்கே ஃபோன் பண்ணலாமா யோசிச்சுட்டே, சரி திவ்யா கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. திவ்யா ஃபோன் எடுத்துட்டு சொல்லு நிலா அப்படிங்கிறாங்க. ஏதாவது விஷயம் தெரியுமா உனக்கு? ராகவ் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காராமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, எனக்கும் விஷயம் தெரியும். ஆனால் உன்கிட்ட கேட்டால் நீ எதுவும் சங்கடப்படுவியோன்னு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணல அப்படிங்கிறாங்க. என்ன உனக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படிங்கிறாங்க. உன் ஹஸ்பண்ட் தான் போய் இந்த மாதிரி பண்ணிட்டாராமே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் அப்படிங்கோன்னே இன்னுமுமே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. சரி இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்றாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பார்க்கலான்னு கிளம்பி போகலான்னு பார்க்குறேன், நீ வரியா அப்படிங்கிறாங்க. நான் எப்படி அப்படிங்கிறாங்க. பரவாயில்லவா, நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ நிலாவுக்கு யோசனையாகவே இருக்குது, போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி போய் பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. அங்கே போனால் ராகவ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அப்படியே நிலாவை பார்த்தோன்னா ரொம்பவுமே ஓவராக ஆக்ட் பண்ணுறாரு. போயிட்டு அப்படியே நிலா சாரி ராகவ் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒன்றும் இஷ்யூ இல்லை, பரவாயில்ல விடுங்க, அவனோட புத்தியே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி உங்களோட ஹஸ்பண்டில் அப்படிலாம் நான் பேசக்கூடாது சாரி அப்படிங்கிறாங்க. ஐயோ ராகவ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் அதுக்காகலாம் சொல்லலை, அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, சாரி ராகவ் அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல விடுங்க, சாரி நிலா, நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, என்னோட ரிலேட்டிவ் தான் கமிஷனர், அதனால் அவர் தான் ஸ்டெப் எடுத்துட்டாரு, மற்றபடி நான் எதுவுமே பண்ணலை, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல விடுங்க, தப்பு பண்ணால் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா வந்து ராகவ் சொல்கிற எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி இப்போ இது பண்ணிட்டு அவங்க போய் சாரி சொல்லிட்டு இருக்கும்போது ராகவுக்கு இன்னும் சந்தோஷமாக ஆகுது. அப்போது நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே அவன் நம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சைடு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காரு. சரி ராகவ் நான் கிளம்புறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிலா ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே திரும்பி பார்க்குறாங்க. உடனே போகிறீங்களே, கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு இருந்துட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை ராகவ் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து பார்த்தா ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. பட் இங்கே வந்து பார்த்தா வீட்டில் லேட் நைட் எல்லாருமே வராங்க. வந்தப்போயுமே வந்துட்டு சோழனை பற்றி நிலா ஒரு வார்த்தை கூட கேட்கலங்கிறது சேரனுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. சொல்லலான்னு போனாலும் இல்லைண்ணே எனக்கு அதை பற்றி கேட்க எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ சோழன் வந்துட்டு அங்கே இருக்காரு. ஸோ வக்கீலை வச்சு எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ராகவ் கிட்டே போய் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இங்கே வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கூட நிலா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க. ஸோ இடையிலே சேரனும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு பா சோழன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே, அண்ணன் ப்ளீஸ்ண்ணே அவரை பற்றி பேசுகிறதா இருந்தால் எனக்கு அதை பற்றி பேசாதீங்கண்ணே, எனக்கு அந்த ரிலேட்டடாக ஃபோன் பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே தான் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்களும் ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா திவ்யா வந்துட்டு காஃபி குடிக்கலான்னு சொல்லும்போது அவங்களும் மேலே போய் காஃபிடேரியாவில் காஃபிலாம் குடிச்சிட்டு கீழே வராங்க. வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. மொபைலை எங்கே வச்சாங்க அப்படிங்கிறது ஞாபகமே இல்லை. எல்லா இடத்துலையுமே தேடிடுறாங்க, மொபைலை காணோம். சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாலும் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ஸோ என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு புரியல. அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்க, நிலா நீ எங்கெங்கெல்லாம் போன, அங்கே எங்கேயாவது வச்சிருக்க போகிற அப்படிங்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே போய் ஆஃபீஸ் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே மொபைல் இல்லை. அப்போ உடனே நிலா என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நிலா நீ டென்ஷன் ஆகாத, ஆஃபீஸில் தானே நீ லாஸ்ட்டாக பேசிட்டு வச்சேங்கிற, அப்போ இங்கே தான் இருக்கோம், நீ வா கீழே வந்துட்டு செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு நம்ம அங்கே கேமராவில் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும், வா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மொபைலுக்காக போய் கேட்டா அப்படிங்கிறாங்க. என்ன மொபைலுக்காகனா, மொபைலில் தானே நமக்கு முக்கியமான எல்லாமே இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே போகிறாங்க. அங்கே போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு ஒவ்வொரு கேமராவாக அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போ செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு, நீங்கள் பார்த்துட்டு இருங்கம்மா நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்போ நிலாவும் திவ்யாவும் ஆளுக்கு ஒரு சிஸ்டமில் வச்சுட்டு அப்படியே கேமரா ஒவ்வொரு இதையாக வந்துட்டு எந்தெந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ திவ்யா திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, நிலா ஒரு நிமிஷம் இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. என்ன திவ்யா அப்படின்னோடனே, இது உன் ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிறாங்க. பார்த்தா கரெக்டாக அங்கே வெளியில் அந்த கேமராவில் வந்துட்டு ரெக்கார்டாக இருக்குது. அங்கே போயிட்டு ராகவும் சோழனும் பேசிக்கிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு அப்படி நிலா வந்துட்டு டக்குன்னு சோழன் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு திரும்பிடுறாங்க. நிலா இங்கே பாரு ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு நல்லா உத்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. பட் கோவமாக பேசிக்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர அங்கேருந்து கஸ்டமர் கூப்பிடுறாரு. அடுத்ததாக சோழன் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா சோழன் இந்த சைடு வரவே இல்லை அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடுறாங்க. அப்போ உடனே நிலா கிட்ட திவ்யா கேட்குறாங்க, ஏன் திவ்யா உன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு ராகவை பார்த்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு, அப்போ ராகவ வந்து உன் ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ணலையே, நல்லா தானே இருக்காரு, டைமை செக் பண்ண, அவர் திரும்ப உன் ஹஸ்பண்ட் எப்போ வீட்டுக்கு வந்தார், இல்லை போலீஸ் அதுக்கப்புறம் எப்போ வீட்டுக்கு வந்தாங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு நிலா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நிலாவுக்கே புரிய வருது. அதுக்கும் டைம் வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் சோழன் நீங்கள் வரதுக்கு சான்ஸே இல்லை. இதை முடிச்சுட்டு கஸ்டமர் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் அவர் நேராக வீட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாமே நிலாவுக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ராகவுக்கு வந்து எதுவுமே ஆகாதப்போ அப்போ எதுக்கு சோழன் மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நிலா எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, ராகவ் தான் ஏதோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இதில் ஏதோ ஹஸ்பண்ட் தேவையில்லாமல் சிக்கியிருக்காரோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற திவ்யா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ ராகவ் உள்ளே தானே போகிறாரு, உள்ளே போகிறவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமராவாக இப்போ நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமராவையும் செக் பண்ணும்போது பார்த்தா இவர் நேராக அவரோட கேபின்குள்ளே தான் போகிறாரு. ஸோ கேபின்குள்ளே போயிட்டு அவர் அப்படியே டென்ஷன்லேயே கொஞ்சம் கத்துறாரு. அவரே ஏதோ ஃபோனில் கொஞ்சம் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு இதை எடுத்து பிளேட் எடுத்து அவர் கையில் அவரே கிழிச்சிக்கிறாரு. அது எல்லாமே வந்துட்டு நல்ல பக்காவாக அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவர் தான் பிளான் பண்ணி சோழன் மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நிலாவுக்கு அப்போ தான் புரியுது. அப்போ வந்துட்டு நிலா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. பாத்தியா நிலா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஏதோ தேட வந்து கடைசியில் என்ன நமக்கு கிடச்சிருக்கு பற்றியா, தேவையில்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் தான் சிக்கியிருக்காரு. ராகவ் நல்லா ஒரு ப்ளே பண்ணுறாரு உங்ககிட்ட. நேற்று கூட இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தப்போ அவர் உங்ககிட்ட எப்படிலாம் பேசினாரு அப்படிங்கிறாங்க. என்ன திவ்யா, ராகவ் இப்படி இருக்காரு? நான் வெறும் சோழனை எப்படிலாம் பேசிட்டேன் தெரியுமா? இது வரைக்கும் சோழனை போய் நான் பார்க்க கூட இல்லை. காலையில் சேரன் எனக்கு ஃபோன் பண்ணார் தெரியுமா, அப்போ கூட நான் அவர்கிட்ட சோழனை பற்றி பேசுகிறதா இருந்தால் எதுவும் பேசாதீங்கன்னு நான் கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏதோ எதுக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவும் சொல்லிடுறாங்க. ஸோ நிலா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறதுக்கு ராகவை பார்க்க நேராக அங்கே போகிறாங்க. பார்த்த உடனே ராகவ் ரொம்பவுமே ஒரு மாதிரி வாங்க நிலா அப்படின்ட்டு கையெல்லாம் தூக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ நிலாவும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திவ்யாவும் கூட நிற்கிறாங்க. ஸோ நிலா கூட தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, திவ்யா நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண முடியுமா, நான் நிலா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே திவ்யாவும் ஓகே நிலா நீ பேசிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுறாங்க. இப்போ நிலா கிட்ட வந்துட்டு பாருங்க நிலா எப்படிலாம் பண்ணிட்டாங்க உங்கள் ஹஸ்பண்டை, எனக்கு கையை தூக்கவே முடியல, என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, உள்ளே போகிற நரம்பு வேற ஏதோ கட்டாயிருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நிலாவும் ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட கொஞ்சம் இதாக பேசுகிற மாதிரி பேசிட்டு, ராகவ் நேற்றுக்கு என் ஹஸ்பண்ட் உங்களை வந்து பார்த்தப்போ இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்குவாரு நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் நிலா நான் சொல்லிட்டு இருக்கேன், அவன் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டான், அவன் உங்களுக்கு ஏற்ற பேரே இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் டிவோர்ஸை வாங்கிட்டு வந்துடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தா லைஃப் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா, அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல நிலா, நான் உன் மேலே அவ்வளோ லவ் பண்ணுறேன், ஏன் அது உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லி இவர் பேசுகிறாரு. உடனே நிலா வந்து என்ன சொல்கிறாங்க, சரி ராகவ் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, நீங்கள் இப்போ சோழன் மேலே கொடுத்துருக்கீங்களா கம்ப்ளைண்ட், அதை வாபஸ் வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. நிலா என்ன சொல்லிட்டு இருக்க, நீ இதுக்கு ஓகே சொல்கிறியா அப்போ அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ராகவ், எனக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லி புரிய வச்சிட்டிங்க, இதுக்கு மேலே இன்னும் நான் என்ன இருக்குது யோசிக்கிறதுக்கு, நீங்கள் சோழனை மட்டும் ரிலீஸ் பண்ண சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. இது உடனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி அவரும் பேசுகிறாரு. பேசிட்டு நான் வந்து மன்னிச்சிட்டேன், நீங்கள் வந்து வெளியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் பேசின உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஓகே நிலா, அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, சோழன் வெளியில் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ராகவ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. உடனே இப்போ ராகவ் பார்த்துட்டு, என்ன நிலா நான் சொன்ன உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சோழனுக்கு வந்துட்டு எந்த இதுவும் இல்லை, வெளியே அனுப்பிடுவாங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல பேசிட்டு, கையெல்லாம் எனக்கு தூக்க கூட முடியல, சாப்பிட கூட முடியல, ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு ஏதாவது ஊட்டி விடலாம்ல, என் கூடயே இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ராகவ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி அப்படிங்கிறாங்க. என்ன நிலா இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் நான் நல்லா பேசிகிட்டு இருந்தேன்னா அதுக்கான காரணம் என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே வராங்க. ஃபோனை கொடு அப்படின்னு சொன்னோடனே இப்போது திவ்யாவோட ஃபோனை கொடுத்தோடனே திவ்யாவோட ஃபோனில் இருந்து அங்கே கேமராவில் இருந்து எல்லாத்தையுமே இவங்க வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்படியே காட்டுறாங்க. என்ன ராகவ் இதெல்லாம் அப்படின்னோடனே அப்படியே ராகவ் திருன்னு முழிக்கிறாரு. பார்த்துட்டு நான் வந்து எதேச்சியாக வேறு எதையோ தேட போய் கடைசியில் சோழன் தப்பே பண்ணலை அப்படிங்கும்போது தேவையில்லாமல் நீங்கள் வந்துட்டு அவரை மாட்டி விட்டுருக்கீங்கல்ல, என்ன ராகவ் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருப்பீங்களா, நீங்கள் ஒரு மெசேஜ்க்கு வந்துட்டு அசிங்கமாக அனுப்பியிருக்கீங்க அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் படித்தவங்க தானே இப்படியெல்லாம் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு என்கிட்ட பக்கமாக டைலாக் பேசுனீங்கல்ல, நீங்களும் படித்தவர் தானே, இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இப்படியெல்லாம் கூட நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசுகிறாங்க. ராகவுக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. அப்படியே அவரே எது பேச முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணி பார்க்குறாரு. சத்தியமாக சொல்கிறேன் ராகவ், நான் வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சோழனை நிஜமாவே அவர் அப்படி பண்ணிட்டாரோன்னு நினச்சி நான் எவ்வளோ திட்டினேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவுமே ஒரு மாதிரி இருக்கும்போது, நான் இனிமேல் உங்கள் மூஞ்சை கூட பார்க்க விரும்பல, நான் இனிமேல் உங்கள் ஆஃபீஸ்க்கும் வரல அப்படிங்கிறாங்க. நிலா ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. விடுங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி இப்போ நிலா பாட்டி கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ மொபைலில் இந்த வீடியோ வேறு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் அவருக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ வந்தவர் நிலா வந்து நேராக வந்துட்டு வீட்டுக்கு தான் வராங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து சோழனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்த உடனே நிலா போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. சோழனுக்கு வந்துட்டு வந்து பார்க்கலையே அப்படிங்கிற கோவம் இருந்தாலும், என்ன இவ எதுக்கு அழுதுட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி, ஏங்க எதுக்குங்க அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க சோழன் அப்படிங்கிறாங்க. ஏங்க எதுக்குங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் நம்பியிருக்கணும், உங்களை நம்பாமல் நீங்கள் பண்ணது தான் தப்புங்கிற
அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட பேசிட்டேன்ல, அது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் எப்பயும் வழக்கமாக பண்ணுறது தானேங்க, இது என்ன புதுசா அப்படிங்கும்போது அப்படி நிலா பார்க்குறாங்க. இல்லைங்க, சும்மா தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் போலயே அதே மாதிரியே சோழன் வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறமா தான் இப்போ வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க, ஆனால் சோழன் மேலே எந்த தப்புமே இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, திடீர்னு அந்த ராகவ் ஃபோன் பண்ணி நான் மன்னிச்சிட்டேன், சோழனை வெளியே விட்டுருங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணானாப்பா, அதனால தான் வந்து வெளியே விட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ் சொன்னாருப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நடந்த விஷயமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்கிறாங்க. அப்போவே இப்போ உடனே சேரன் சொல்கிறாரு, ஏன்பா நான் தான் சொன்னேன்ல என் தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டான், அப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லைன்னு நான் சொன்னேன், நீயும் கோவத்தில் ஏதோ பேசிட்டியப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்போதைக்கு எனக்கு ஒன்றும் புரியலண்ணே, நானும் அந்த கோவத்தில் சரி இவர் நிஜமாவே பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். இவர்கிட்ட நான் கேட்டேன்ல, ஆமாம் போய் பார்த்தேன்னு இவர் சொன்னார், அப்போ இவர் தான் பண்ணிட்டார் போல இருக்குன்னு எனக்கு அந்த கோவத்தில் தான் நான் பேசினேனே அப்படிங்கிறாங்க. சரிப்பா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்துட்டு ராகவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே நடேசன் சொல்கிறாரு, இங்கே பாருமா நிலா, இது என்னவோ எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, இந்த அளவுக்கு ஒருத்தனால யோசிக்க முடியுதுன்னா அவன் என்ன வேணால் பண்ணுவாமா, அதனால் தயவு செஞ்சு நீ அந்த ஆஃபீஸ்க்கு போவாத அப்படிங்கிறாங்க. அங்கிள் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, இப்போ நினச்சா கூட தூக்கி போட்டு வெளியே வந்துட முடியும், ஆனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அந்த சர்டிஃபிகேட் வேணுமேங்கிறக்காக தான் நான் பொறுத்து போயிட்டுருக்கேன் அங்கிள். இல்லை இன்னும் நம்ம போகணும் அப்படின்னாலுமே இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கு, திவ்யாவோட ஃப்ரெண்டுக்கு மூலமாக போகணுன்னாலும் எல்லாத்தையும் நான் யோசிச்சுட்டு தான் அங்கிள் பொறுத்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அப்போ உனக்கு உன்னோட கேரியரும் முக்கியங்கிற, உன் வாழ்க்கையும் முக்கியம்னா நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு, ஒழுங்கா நீ இனிமேல் ஆஃபீஸ்க்கு போகும்போது கழுத்தில் தாலியோட நீ போமா, அப்போ தான் வந்துட்டு உன்னை பார்த்தா சோழனோட பொண்டாட்டிங்கிற ஒரு மரியாதை மதிப்பு எல்லாமே பார்க்கும்போதே உனக்கு கிடைக்கும். உன்னை பார்த்தா எங்கேயாவது கல்யாணம் பண்ண பொண்ணு மாதிரி தெரியுதா, நீ பாட்டுக்கு போகிற நீ பாட்டுக்கு வர, அப்புறம் எப்படிமா பார்க்குறவன் கண்ணு வந்துட்டு கல்யாணமான பொண்ணுங்கிற மாதிரி பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் கேட்குறாரு, ஐயோ நீ பேசுறதெல்லாம் நியாயமா, அவங்க கழுத்தில் தாலியை போட்டுட்டு போயிட்டா மட்டும் அவன் அப்படியே என் பொண்டாட்டின்னு இது பண்ண போகிறானா, அவன் என்கிட்டயே சொல்கிறான் டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரி நிலாவை வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த பொங்கல் நான் நிலா கூட தலை பொங்கலாக கொண்டாடுவேன், டைவர்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களேன்னு அவன் அடித்து சொல்கிறான், இப்போ வந்துட்டு இவங்க தாலியை போட்டு போனால் மட்டும் அவன் என்ன மாறப்போதா, நீ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஸோ நிலா வந்து இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அப்போது டிவோர்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க தானே அவன் தான் பேசுகிறான், நமக்கு ஆஃபீஸ்க்கும் போகணும், இந்த சைடு நம்ம இதையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிடலாமா, நம்மளுக்காக வந்துட்டு போய் கேட்க போய் இப்போ தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிட்டு அடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது நிலா உணர்வாங்களா, இதுக்கு மேலேயாவது அவங்க ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.